இல்லையா? காமம் செப்பாது கண்டது மொழிமோ, இதுதான் நம்முடைய மரபு. எது ஒன்றையும் நேர்மையாக செங்கோலுடன் செயல்படுத்துவதுதான் தமிழருடைய மரபு. இன்றைக்கு அந்த மரபு நம்மிடம் இருக்கிறதா? ஒரு ஆய்வை செய்கிற ஒரு மாணவர் அல்லது ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு ஆசிரியர் பெரும்பான்மையாக ஒரு அரசியல் சார்புடையவராக இருக்கிறார், ஒரு மொழி சார்புடையவராக இருக்கிறாரே தவிர உண்மையான நேர்மையான ஆய்வுகள் மிக பெரும்பான்மையாக இல்லை என்றே சொல்ல வேண்டும். அடுத்ததாக இங்கே மரபு காப்பாளர்கள் என்று கேலி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. பழமைவாதிகள். உரையாசிரியர் என்ற பெரிய நூலை எழுதிய மு. அரவிந்தனார் சொல்வார், பழமை என்பது காலத்தில் இல்லை, காலத்திற்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, பழமை என்பது கருத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லுவார். நம்முடைய மிகப்பெரிய பண்பாட்டை நம்முடைய சங்க இலக்கியங்கள் நமக்கு சொல்கிறது. ஆம், எல்லா மொழிகளிலும் இலக்கணங்கள் இருக்கிறது, எல்லா மொழிகளிலும் இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழில் உள்ள இலக்கணங்கள் மனித வாழ்வுக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒரு இலக்கணம், ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய காதல் எப்படி இருக்க வேண்டும், அவன் வீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக அழகாக வரையறை செய்கிறது. ஒரு காதல், பல ஆண்டு காலமாக பிரிந்திருக்கிறோம், பிரிந்த பிறகு சேருகிற ஒரு காதலர் என்ன உரையாடுவார்கள் என்று தெரியுமா? உண்மை என்னவென்றில் எதுவுமே உரையாட மாட்டார். அதை பேசாத பேச்சு என்று கீவாஜா வரையறுப்பார். அதாவது பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பது நம்முடைய மரபு. ஆகவே ஒரு தோழர் சொல்லுகிற போது சொன்னார், பெரிய கோவில் நம்முடைய மரபு. ஆம், நம்மிடத்தில் தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது, கல்லணை இருக்கிறது. ஆம், அந்த கலை வடிவம் இருக்கிறது. நம்மிடத்தில் அந்த கலை இல்லை, அந்த மரபை நாம் இழந்திருக்கிறோம். விருந்தோம்பல் பற்றி தோழி அவர்கள் சொன்னார். ஆம், நம்முடைய விருந்தோம்பலுடைய மாண்பு எப்படி இருக்கிறது என்றால், செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருக்கக்கூடிய மரபு நம்முடைய மரபு. விருந்தினர் சென்று விட்டார், இன்னும் யாராவது வருவார்களா, நாம் விருந்தளிக்க வேண்டுமே என்று பார்க்கக்கூடிய மரபு நம்முடைய மரபு இருக்கிறது. இன்றைக்கு அந்நிலை இருக்கிறதா? ஏண்டா வந்தா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இன்றைக்கு அது ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அடுத்து நம்முடைய பண்டை மரபுகள்ல இலக்கியங்கள்ல நன்னூலர் அழகா சொல்வார், சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு அந்த சுருங்க சொல்லல் பெரும்பான்மையா இல்லை. பழமை என்று ஒன்று இல்லாத விடத்து புதுமை என்ற ஒன்று தோன்றாது இல்லையா? கவிதைகள் என்று நாம் படிக்கிறோம், மரபு கவிதை இருக்கிறது, புது கவிதை இருக்கிறது. புது கவிதை தோன்றுவதற்கு முன்பாக அதற்கு கவிதைகள் என்றுதான் பெயர், செய்யுள் என்றுதான் பெயர், பா என்று பாடல் என்றும் பாக்கள் என்றும் தான் அதற்கு பெயர் இருந்ததை தவிர மரபு கவிதை என்றதற்கு பெயர் இல்லை. புது கவிதை தோன்றியது, புதியது தோன்றியது, பழையதிலிருந்து புதியது தோன்றியது. புதியது என்பது முழுவதுமாக புதிதாக தோன்றி விடுவதில்லை, பழமையின் எச்சம் தான் புதியது. எனவே மு. அரவிந்தனார் அழகாக சொல்லுவார், ஒரு பண்டைய காலத்திலும் கூட புதுமை மிளிரக்கூடிய கருத்துக்கள் தோன்றும், இந்த காலத்தில் கூட பழமை பிற்போக்குவாதம் கொண்ட கருத்துக்கள் தோன்றும். எனவே காலம் மரபை நிர்ணயிக்காது என்று சொல்லி முடிக்கிறார். எனவே அவரோட கருத்தோடு என் உரையை முடிக்கிறேன். நன்றி.